செல்வம் இங்க வாப்பா. வாங்கண்ணே, பூஜை ஆரம்பிக்கலாம். ஐயோ, முதல்ல ஒரு நிமிஷம் இங்க வா. மா சுதா, நீ வாமா. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்னண்ணே ஆச்சு? ஏன்பா, இந்த இடத்துல கடை ஆரம்பிக்கிறோன்னு ராஜேஷ் கிட்ட சொல்லலையா? ராஜேஷா? யாருனே அது? ஏப்பா, இந்த ஏரியா ரியல் எஸ்டேட் அவன் கண்ட்ரோல் தான். அவன்கிட்ட சொல்லாம அவனை கவனிக்காம எதுவும் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. அத பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். நீங்களாச்சும் முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. மா, நீங்க சொல்லிருப்பீங்க நான் நினைச்சிட்டு இருந்தேம்மா. அவன் போன் பண்ணி கத்துறாமா, கடை திறக்க கூடாதுங்கிறான். நீங்க முதல்ல அவனை போய் பாத்துட்டு வாங்க. நே, பூஜையை முடிச்சுட்டு போய் பாத்துட்டு வந்துடுறோனே. இருக்குத்தனமா பேசாதப்பா. அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க. சார், எல்லாருமே வந்துட்டாங்க சார். இத்தனை பேர் எப்படி சார் வெயிட் பண்ண வைக்கிறது? ஏமா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. அவன் சொன்னதை மீறி ஏதாவது பண்ணா பெரிய பிரச்சனை ஆயிடும். டேய் அருண், அங்க போய் என்னன்னு விசாரி. சரிம்மா. முதல்ல 2 பேரும் கிளம்புங்க. செல்வம், சுதா, என்னாச்சுன்னு சொல்லுங்கண்ணா, என்ன பிரச்சனை? சித்ரா, அம்மா. உனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல? ஆமாமா. பூஜை செய்ய லேட் ஆயிடும் போல இருக்கு. நீ வேணா கிளம்பிடுறியா? சரிம்மா, வரேன் ஆண்டி. சரி, பாய்மா. ஏய், நிறுத்துங்க. யார் நீங்க? யார கேட்டீங்க கடையை திறந்தீங்க? ஏய், இடத்தை அடிச்சு உடைங்கடா. ஏய், இங்க ஒண்ணுமே இருக்க கூடாது. இடத்தை அடிச்சு காலி பண்ணுங்க. என்ன தைரியம்? யார கிட்ட வந்து கடையை போடுறீங்க? கடை எல்லாத்தையும் மொத்தமா அடிச்சு நொறுக்குங்கடா. ஏய், ஏய், நீடா. ஏய், இடத்தை அடிச்சு பார், எங்க ஐயாவை கேட்காம கடையை திறக்கூடாதுன்னு சொன்னேன்ல, எது கடையை திறந்தீங்க? தம்பி, ஐயாவை பார்த்து பேசிட்டு கடையை திறக்கலான்னு இப்பதான்ப்பா பேசிட்டு இருந்தோம். பாருங்க, நீங்க ஐயாவை கேட்டாலும் இன்னைக்கு கடையை திறக்க முடியாது. இது ஐயாவோட உத்தரவு.